கற்பனை செஞ்சு பாருங்க. நீங்க உங்களோட 15 வருஷம் உழைப்பு, பல கோடி ரூபாய் பணம் எல்லாத்தையும் முதலீடு செஞ்சு ஒரு கொடிய நோயை குணப்படுத்துற ஒரு புதிய மருந்து கண்டுபிடிக்கிறீங்க. ம் மிகப்பெரிய சாதனை அது. ஆமா, நீங்க வெற்றி பெற்றுட்டோங்கிற மகிழ்ச்சியில இருக்கும்போதே அடுத்த நாளே உங்களோட போட்டியாளர் ஒருத்தர் அந்த மருந்தின் ஃபார்முலாவை அப்படியே காப்பி அடிச்சு ரொம்ப குறைஞ்ச விலையில சந்தையில விற்று உங்களை வணிக ரீதியா அழிச்சிடுறார். அது ரொம்ப மோசமான ஒரு நிலைமை இல்லையா? கண்டிப்பா. இத சமூகம் எப்படி தடுத்து நிறுத்தும்? உங்களோட உழைப்புக்கு என்ன பாதுகாப்பு? இந்த சிக்கலான கேள்விக்கான விடையத்தான் இன்னைக்கு நாம இந்த ஆழமான ஆய்வுல தேட போறோம். நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஆழமான ஆய்வுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம கிட்ட இந்திய காப்புரிமை சட்டம், அதாவது இந்தியன் பேட்டன்ட் லா, இது குறித்த ஒரு முழுமையான ஆவணம் இருக்கு. காப்புரிமைனா என்ன, அத பெற வழிமுறைகள் என்ன, எதற்கெல்லாம் அது கிடைக்காது அப்படிங்கறத இந்த ஆவணம் ரொம்ப விரிவா பேசுது. ஆமா, இது ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு. Statutory monopoly granted by the state to an inventor. It acts as a social contract where the inventor receives an exclusive right to exclude others from commercially exploiting the invention for a fixed term of 20 years. In modern Indian jurisprudence, this law is vital for maintaining social order. It incentivizes scientific research, rewarding individual labor, while ensuring that technological progress eventually enters the public domain. It balances the private right of the inventor with the collective right of society to benefit from innovation. இதுல பாத்தீங்கன்னா அந்த sui generis அப்படிங்கிற வார்த்தை மிக முக்கியமானது. Sui generis, அதாவது தனித்துவமானது. கரெக்ட்டா? ஆமா, கரெக்ட். இது சட்டத்துல முற்றிலும் தனித்துவமான ஒரு உரிமை. ஒரு நிலம் அல்லது வீடு போல இது நிரந்தரமான சொத்து கிடையாது. அரசு ஒரு கண்டுபிடிப்பாளருக்கு வழங்குற 20 வருஷ சட்டப்பூர்வ ஏகபோக உரிமை, அதாவது ஸ்டாட்யூட்டரி மொனோபலி. ஒரு நிமிஷம் இருங்க. ஏகபோக உரிமை அல்லது மொனோபொலி அப்படின்னா சந்தையில ஒருத்தருக்கு மட்டுமே வணிகம் செய்ய முழு அதிகாரம் கொடுப்பது. ஆமா. பொதுவா தடையற்ற சந்தையில, அதாவது ஃப்ரீ மார்க்கெட்ல ஏகபோக உரிமைங்கிறது ஆபத்தானதுன்னு தானே அரசுகள் அதை தடுக்க நினைக்கும். பிறகு ஏன் அரசே முன் 20 வருஷங்களுக்கு ஒருத்தருக்கு மொனோபோலிய சட்டப்பூர்வமா வழங்கணும்? இதை ஏன் ஆவணத்துல ஒரு சமூக ஒப்பந்தம், அதாவது சோஷியல் கான்ட்ராக்ட்னு சொல்றாங்க? ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி. அந்த சமூக ஒப்பந்தம் அப்படிங்கிற வார்த்தையிலவான் அதற்கான காரணமே ஒளிஞ்சிருக்கு. ஒரு கண்டுபிடிப்பாளர் தன்னோட வாழ்நாளையும் பணத்தையும் முதலீடு செஞ்சு ஒரு புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்குறார். ஆமா, பல வருஷம் உழைப்பதுல இருக்கு. அவருக்கு லாபம் கிடைக்கல அப்படின்னா அடுத்த முறை யாரும் எந்த புதிய ஆராய்ச்சியிலும் ஈடுபட மாட்டாங்க இல்லையா? அதனால அறிவியல் ஆராய்ச்சிக்கே ஊக்கமளிக்க, அதாவது இன்சென்டிவைஸ் பண்ண அந்த 20 வருஷ ஏகபோக உரிமையை அரசு வழங்குது. ஓ, அப்போ அது ஒரு ஊக்கத்தொகை மாதிரி. கண்டிப்பா. ஆனா அந்த உரிமை சும்மா இலவசமா கிடைச்சிராது. அதுக்கு பதிலா கண்டுபிடிப்பாளர் தன்னோட தொழில்நுட்பத்தின் முழு அறிவியலையும் அது எப்படி வேலை செய்யுதுங்கிற ரகசியத்தையும் சமூகத்துக்கிட்ட பகரங்கமா ஒப்படைக்கணும். 20 வருஷங்களுக்கு பிறகு அந்த தொழில்நுட்பம் பப்ளிக் டொமைனுக்கு, அதாவது பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வந்துடும். அப்போ 20 வருஷம் கழிச்சு யாரும் அதை இலவசமா பயன்படுத்திக்கலாம். ஆமா, சரியா சொன்னீங்க. ஒருவேளை இந்த சட்டம் இல்லை என்றால் எல்லாரும் அவங்க கண்டுபிடிப்புகளை ரகசியமாவே வச்சிருப்பாங்க. தொழில்நுட்பம் வளராது. தனிநபர் உரிமைக்கும் சமூகத்தின் கூட்டு உரிமைக்கும் இடையிலான ஒரு சமநிலை இது. ஓஹோ, ஆக தனிநபர் லாபத்துக்கும் சமூகத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் இடையிலான ஒரு பேரம் இது. ரொம்ப தெளிவா புரியுது. சரி, இந்த ஒப்பந்தத்தை நிர்வகிக்கிற சட்டங்கள் என்னென்னு ஆவணம் சொல்லுதுன்னு பாப்போம். நான் ஆங்கிலத்துல வாசிக்கிறேன். II Legal Provision and Statutory Overlap. The primary legislation is the Patents Act 1970. Section 21J defines an invention as a new product or process involving an inventive step, non-obviousness, and capable of industrial application, utility. பேட்டன்ட்ஸ் ஆக்ட் 1970 படி பாத்தீங்கன்னா நீங்க எதை கண்டுபிடிச்சாலும் உடனே காப்புரிமை கிடைச்சிடாது. ஏதோ ஒரு சின்ன பொருளை செஞ்சுட்டு எனக்கு பேட்டன்ட் கொடுங்கன்னு கேட்க முடியாது. கண்டிப்பா முடியாது. செக்ஷன் 21J 3 முக்கிய நிபந்தனைகளை விதிக்குது. 1, அது புதியதா இருக்கணும். 2, அதுல இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன், அதாவது தொழில்துறை பயன்பாடு இருக்கணும். வெறும் காகிதத்துல இருக்கிற ஒரு தியரிக்கு இது பொருந்தாது இல்லையா? ஆமா, அதை வச்சு ஒரு பொருளையோ சேவையையோ உருவாக்க முடியணும். 3வது மற்றும் மிக முக்கியமானது இன்வென்டிவ் ஸ்டெப், அதாவது நான் ஆப்வியஸ்னஸ்.
அந்த துறையில உள்ள ஒருத்தருக்கு இது மிகச் சாதாரணமான ஒரு மாற்றமா தோணக்கூடாது. அதாவது நான் ஒரு நாற்காலியின் அடியில 4 சக்கரங்களை பொருத்திட்டு இது நகரும் நாற்காலி, இதுக்கு காப்புரிமை கொடுங்கன்னு கேட்க முடியாது. சரியா சொன்னீங்க. சக்கரம் சுழலும் என்பதும் நாற்காலியில உட்காரலாம் என்பதும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆப்வியஸான விஷயம். அதுக்கு பேட்டன்ட் கிடையாது. சரி, நான் அடுத்த பகுதியும் வாசிக்கிறேன். இது எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. ஸ்டாட்யூட்டரி ஓவர்லாப். While the Patents Act is a specialized code, it intersects with the new criminal and evidentiary regime of 2023. BSA Bharatiya Sakshaya Adhiniyam 2023. Digital patent specifications and e-registers are now governed by strict electronic certification rules for admissibility as evidence. BNS and BNSS 2023. Any criminal falsification of patent entries or fraudulent marking falls under the Bharatiya Nyaya Sanhita, with investigations following the Bharatiya Nagarik Suraksha Sanhita, replacing the old IPC CRPC framework. இதுல என்ன குழப்பம் உங்களுக்கு? இத நீங்க கொஞ்சம் விளக்கணும். காப்புரிமை அப்படிங்கிறது பொதுவா சிவில் நீதிமன்றங்கள்ல நடக்கிற உரிமை பிரச்சனை தானே. இதுல 2023ல கொண்டு வரப்பட்ட புதிய குற்றவியல் சட்டங்களான BNS, BNSS எல்லாம் ஏன் உள்ள வருது? ஒரு சிவில் வழக்குல கிரிமினல் சட்டம் எப்படி தலையிடுது? நியாயமான கேள்விதான். காப்புரிமை மீறல்ங்கிறது சிவில் வழக்கு தான். அதுல மாற்று கருத்தே இல்ல. ஆனா காப்புரிமை அலுவலகம் அப்படிங்கிறது அரசாங்கத்தோட ஒரு அங்கம் இல்லையா? ஆமா, அரசாங்கம் தானே பேட்டன்ட் கொடுக்குது. இன்னைக்கு காப்புரிமை பதிவேடுகள் எல்லாமே மின்னணுமயமாக்கப்பட்டுடுச்சு. அதாவது ரெஜிஸ்டர்ஸ் ஆயிடுச்சு. அதனால டிஜிட்டல் ஆவணங்களை சாட்சியா கையாள PSA, அதாவது பாரதிய சாட்சி அதிநியம் 2023 சட்டத்தின் கடுமையான சான்றிதழ் விதிகள் தேவைப்படுது. ஓ, டிஜிட்டல் ஆதாரங்களுக்கான ரூல்ஸ் இது. ஆமா. அடுத்ததா பாத்தீங்கன்னா, யாராவது அந்த அரசு பதிவேடுகள்ல ஊடுருவி தரவுகளை மாத்துறதோ அல்லது ஒரு பொருளுக்கு காப்புரிமையே இல்லாம போலியா காப்புரிமை பெற்றதுன்னு முத்திரையடிச்சு மக்களை ஏமாத்துறது சாதாரண சிவில் உரிமை மீறல் கிடையாது. அது நேரடியா அரசாங்கத்தையே ஏமாற்ற மோசடி. எக்ஸாக்ட்லி. அந்த மோசடியை கையாளதான் பழைய IPC மற்றும் CRPCக்கு பதிலா இப்போ PNS மற்றும் PNSS சட்டங்கள் பாயுது. புரியுது. மோசடி செஞ்சா குற்றவியல் வழக்கு பாயும் அளவுக்கு. இது வலிமையானது அப்படின்னா எனக்கு இன்னொரு கேள்வி வருது. நான் எந்த புது விஷயத்த கண்டுபிடிச்சாலும் சட்டம் எனக்கு 20 வருஷ ஏகபோக உரிமையை கொடுத்துருமா? அப்படி கொடுத்துடாது. சட்டம் இதுக்காகவே ஒரு நெகட்டிவ் லிஸ்ட வச்சிருக்கு. சரி, ஆவணத்தின் அடுத்த பகுதியை நான் வாசிக்கிறேன். அனாலிசிஸ், non-patentable inventions. Under Section 3, the law provides a negative list of subject matters that cannot be patented, even if they are new, to protect public interest. Frivolous inventions, Section 3A. Anything contrary to well-established natural laws, example, a perpetual motion machine. Public order, morality, Section 3B. Inventions injurious to human, animal or plant life, example, biological weapons. இந்த பகுதி தான் காப்புரிமை சட்டத்தோட பாதுகாப்பு கவசம்னே சொல்லலாம். இது பொது நலனை காப்பதற்கான பட்டியல். ஆமா, சட்டம் எப்பவுமே பொது நலனை பாக்கும்ல. கண்டிப்பா. செக்ஷன் 3A என்ன சொல்லுதுன்னா, இயற்கையின் விதிகளுக்கு முரணான, அதாவது இயற்பியல் விதிகளின்படி சாத்தியமே இல்லாத இயந்திரங்களுக்கு, அதாவது ஃப்ரிவலஸ் இன்வென்ஷன்ஸ்க்கு காப்புரிமை கிடையாது. அது எப்படி சாத்தியமில்லாத இயந்திரம்? உதாரணமா, எந்த எரிபொருளுமே இல்லாம ஒரு முறை சுழற்றி விட்டா வாழ்நாள் முழுதும் சுழன்று கொண்டே இருக்கிற பெர்பெக்சுவல் மோஷன் மிஷனை கண்டுபிடிச்சிட்டதா ஒருத்தர் வந்தா அது சட்டம் நிராகரிக்கும். ஏன்னா அது அறிவியல் படி சாத்தியமல்ல. ஓ, அப்போ மேஜிக் மாதிரி ஏதாவது சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க. அடுத்த செக்ஷன் 3B பத்தி ஆவணம் சொல்லுது. ஆமா, நீங்க மிக திறமையான ஒரு உயிரியல் ஆயுதம், அதாவது பயாலஜிக்கல் வெப்பனை உருவாக்கலாம். அது புதிதாகவே இருந்தாலும் மனிதர்களுக்கோ விலங்குகளுக்கோ ஆபத்து விளைவிக்கும் என்பதால் பொது ஒழுங்கு மற்றும் அறநெறி அடிப்படையில அதுக்கு அனுமதி இல்ல. நியாயமான காரணங்கள் தான். இதே போலவே மேலும் சில விஷயங்களை ஆவணம் பட்டியலிடுது. அதை வாசிக்கிறேன். Scientific Principles, Section 3C. Mere discovery of an abstract theory on naturally occurring living things. Enhanced efficacy, Section 3D. The anti-evergreening clause. A new form of a known substance is not patentable unless it shows significantly improved therapeutic efficacy, healing effectiveness. இதுல செக்ஷன் 3C ரொம்ப நேரடியானது.
ஆமா. செக்ஷன் 3C புரியுது. இயற்கையில ஏற்கனவே இருக்கிற ஒரு பாக்டீரியாவையோ செடியையோ நாம் புதிதா கண்டுபிடிச்சா அது இயற்கையின் படைப்பு, என்னுடையதல்ல. ஆனா இந்த செக்ஷன் 3D, அதாவது ஆன்டி எவர்கிரீனிங் விதி பற்றி நம்ம விரிவா பேசணும். இது என்ன எவர்கிரீனிங்? எதுக்காக மருந்து நிறுவனங்கள் இதை செய்ய நினைக்கிறாங்க? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஒரு மருந்து கம்பெனி பல கோடிகள் செலவழிச்சு ஒரு புதிய மருந்தை கண்டுபிடிச்சு 20 வருஷங்களுக்கு லாபம் சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். சரி. அந்த 20 வருஷங்கள் முடியும் தருவாயில அந்த மருந்து பொது பயன்பாட்டுக்கு வந்துருச்சுன்னா மத்த நிறுவனங்கள் அதை மிக குறைந்த விலைக்கு விற்க தொடங்கிடுவாங்க. ஆமா, ஜெனரிக் மெடிசின்ஸ் வந்துடும். சரியா சொன்னீங்க. இந்த லாப இழப்பை தடுக்க அந்த மருந்து கம்பெனிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏற்கனவே இருக்கிற அந்த மருந்தின் வேதியியல் அமைப்புல சின்னஞ்சிறு மாற்றங்களை செஞ்சு அல்லது மாத்திரையோட வடிவத்தை மட்டும் மாத்திட்டு, இது புதிய மருந்து, எனக்கு மீண்டும் ஒரு 20 வருஷ காப்புரிமை கொடுங்கன்னு கேட்பாங்க. ஓ, ஒரே மருந்தை வச்சு திரும்ப திரும்ப பேட்டர்ன் வாங்குறதா? ஆமா. தங்களுடைய ஏகபோக உரிமையை எப்போதுமே பசுமையா, அதான் எவர்கிரீனா வச்சிருக்க நினைக்கும் இந்த செயலைத்தான் எவர்கிரீனிங்னு சொல்றோம். இத முறியடிக்கத்தான் இந்திய சட்டம் செக்ஷன் 3Dய வச்சிருக்கு. அப்போ சின்ன மாற்றம் செஞ்சா பேட்டர்ன் கிடைக்காதா? கிடைக்காது. நீங்க பழைய மருந்துல ஒரு புதிய வடிவத்தை கொண்டு வந்தா மட்டும் போதாது. அந்த புதிய மருந்து பழையதை விட நோயாளிகளுக்கு மிகச்சிறந்த முறையில குணமளிக்குது அப்படிங்கறத, அதாவது அதோட தெரபியூட்டிக் எஃபிகசி, சிகிச்சை திறன் மேம்பட்டிருக்கு அப்படிங்கறத நீங்க சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபிக்கணும். இல்லையென்றால் புதிய காப்புரிமை கிடையாது. இது உண்மையிலேயும் மக்களோட உயிரை காக்கிற மிக முக்கியமான ஒரு சட்டப்பிரிவு தான். சரி, நெகட்டிவ் லிஸ்ட்ல உள்ள மற்ற விஷயங்களையும் நான் வாசிச்சிடுறேன். Admixture, Sec 3E, a mere grouping of known ingredients. Example, a standard chemical mixture. Traditional knowledge, Sec 3P. Inventions that are essentially traditional knowledge. Example, properties of neem or turmeric. Atomic energy, Sec 4. Inventions related to atomic energy are strictly non-patentable for national security. இந்த மூன்றும் ரொம்ப எளிமையானவை, ஆனா அவசியமானவை. செக்ஷன் 3E படி பாத்தீங்கன்னா, ஏற்கனவே தெரிஞ்ச 2 ரசாயனங்களை சாதாரணமா கலப்பதால் உருவாகும் கலவைகளுக்கு காப்புரிமை கிடையாது. சும்மா 2 மிக்ஸ் பண்றதுக்கெல்லாம் பேட்டன்ட் கேட்க முடியாது, புரியுது? ஆமா. அடுத்து செக்ஷன் 3B, இது பயோபைரசியை தடுக்கிறதுக்கானது. பயோபைரசியா? அதாவது நம்ம பாரம்பரிய அறிவை திருடுறதா? கரெக்ட். நம்மோட ஆயுர்வேத சித்த மருத்துவங்கள்ல பல நூற்றாண்டுகளா பயன்படுத்தப்படும் வேம்பு அல்லது மஞ்சளோட மருத்துவ குணங்களை அமெரிக்காவிலோ ஐரோப்பாவிலோ போய் யாராவது நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு காப்புரிமை கேட்டா அதை தடுக்கிறதுக்கான செக்ஷன் இது. இது ரொம்ப முக்கியம். நம்ம பாட்டி வைத்தியத்தை யாரோ பேட்டன்ட் பண்ணிடக்கூடாது. கண்டிப்பா. இறுதியா செக்ஷன் 4, அணுசக்தி தொடர்பான தொழில்நுட்பங்கள் தேச பாதுகாப்பிற்கு மிக முக்கியமானவை. அதை ஒரு தனிநபரோட ஏகபோக உரிமையில விட முடியாது. அது அரசு கிட்ட மட்டும்தான் இருக்கணும். தெளிவா புரியுது. இப்போ எது காப்புரிமைக்கு உட்பட்டது, எது இல்லைங்கிறது ரொம்ப நல்லா புரிஞ்சிடுச்சு. அடுத்ததா இதை பெறுவதற்கான நடைமுறைகளை ஆவணம் விளக்குது, அதை வாசிக்கிறேன். IV, Procedure to obtain a grant. The path from application to grant follows a quasi-judicial process, அதாவது பகுதி நீதித்துறை நடைமுறை. Filing, Section 6. Application is filed in Form 1 with either a provisional specification to secure priority or a complete specification. Publication, Section 11A. The application is kept secret for 18 months, then published in the official journal to invite public scrutiny. இது ஒரு குவாசி ஜுடிஷியல் ப்ராசஸ், அதாவது பகுதி நீதித்துறை நடைமுறை. இந்த நடைமுறையை பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தேகம் வருது. காப்புரிமை கோரி விண்ணப்பிச்ச பிறகு ஏன் அதை 18 மாசங்களுக்கு ரகசியமா வச்சிருக்கணும்? உடனே வெளியிட்டா என்ன? அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அறிவியல் கண்டுபிடிப்புகள் எப்பவுமே ரொம்ப போட்டி நிறைந்தவை. ஒரு கண்டுபிடிப்பாளர் தன்னுடைய பரிசோதனைகளை முழுமையா முடிப்பதற்கு முன்பே அடிப்படை ஐடியா கிடைச்சிட்டாலே ஃபார்ம் 1 தாக்கல் செஞ்சு தன்னோட முன்னுரிமையை, அதாவது ப்ரியாரிட்டியை பதிவு செஞ்சுப்பார். இதை தான் ப்ரொவிஷனல் ஸ்பெசிஃபிகேஷன் சொல்றோம். ஓ, நான் தான் முதல்ல கண்டுபிடிச்சேன்னு அடிச்சு சொல்றதுக்கு. ஆமா. அதுக்கப்புறம் அந்த ஐடியாவை முழுமையான தொழில்நுட்பமா வளர்க்க அவருக்கு சில கால அவகாசம் தேவைப்படும்ல. கண்டிப்பா ரிசர்ச் பண்ண டைம் வேணும். இந்த 18 மாத காலகட்டத்துல அந்த விண்ணப்பம் பொதுவெளியில கசிஞ்சிடுச்சுன்னா பெரிய நிறுவனங்கள் அந்த ஐடியாவை திருடி தங்கள் பணபலத்தால முதல்ல உருவாக்கிட வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த 18 மாதங்கள் அந்த தொழில்நுட்பம் ரகசியமா பாதுகாக்கப்பட்டு அதன் பிறகுதான் அது அரசாங்க இதழில் பொதுமக்களின் பார்வைக்கு வெளியிடப்படும். புரியுது. அது கண்டுபிடிப்பாளருக்கு கொடுக்கப்படுற பாதுகாப்பு நேரம். சரி, அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கறத வாசிக்கிறேன். எக்ஸாமினேஷன், செக்ஷன் 12.
A request for examination, RFE, must be filed within 48 months. The examiner checks for prior art, existing public knowledge, opposition, pre-grant. Anyone can oppose after publication but before the grant. Post-grant, filed by an interested person within 12 months of the grant. Grant. If all objections in the first examination report FER are cleared, the patent is sealed and recorded in the Register of Patents. இந்த 18 மாத வெளியீட்டிற்கு பிறகு நடக்கிற விஷயங்களால தான் இந்த நடைமுறைய பகுதி நிதித்துறைன்னு சொல்றோம். என்ன நடக்கும் அப்போ? 48 மாசங்களுக்குள்ள RFE, அதாவது ரிக்வெஸ்ட் ஃபார் எக்ஸாமினேஷன் தாக்கல் செஞ்சதும் காப்புரிமை அதிகாரி வந்து ப்ரையர் ஆர்ட் எனப்படும் முன் அறிவு பரிசோதனையை செய்வார். Prior art அப்படின்னா? அதாவது நீங்க சொல்ற தொழில்நுட்பம் ஏற்கனவே உலகின் எந்த மூலையிலாவது கட்டுரையாகவோ பொருளாகவோ இருக்கான்னு சல்லடை போட்டு தேடுவார். கூகுள் பண்ற மாதிரி, ஆனா ரொம்ப டீப்பா பண்ணுவாங்க போல. ஆமா, உலகத்துல எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சிடுவாங்க. அதே சமயம் காப்புரிமை வழங்குவதற்கு முன்பு, அதாவது ப்ரீ கிராண்ட் ஸ்டேஜ்ல யார் வேணாலும் இதை எதிர்த்து முன்னு செய்யலாம். இது ஏற்கனவே இருக்கிற விஷயம்தான்னு பொதுமக்கள் சொல்லலாம், அப்படிதானே? கரெக்ட். காப்புரிமை வழங்கப்பட்ட பிறகும் கூட, அதாவது போஸ்ட் கிராண்ட் ஸ்டேஜ்ல 12 மாசங்களுக்குள்ள அந்த துறையில தொடர்புடைய ஒருத்தர் ஆட்சேபனை தெரிவிக்கலாம். இதற்கெல்லாம் பதிலளிச்சு FIR ஆட்சேபனைகள் தீர்க்கப்பட்டால்தான் காப்புரிமை வழங்கப்படும். அப்பா, இவ்வளவு சோதனைகளையும் தாண்டி ஒருத்தருக்கு காப்புரிமை கிடைக்குது அப்படின்னா அதோட அடிப்படை சித்தாந்தம் என்ன, ஆவணம் இத பத்தி என்ன சொல்லுதுன்னு பாப்போம். வி லீகல் டாக்ட்ரின் அண்ட் தியோரி. டாக்ட்ரின் ஆஃப் குவிட் ப்ரோ கோ, something for something. This is the foundational theory. The inventor gets a 20-year monopoly in exchange for the absolute disclosure of the invention so the public can use it after the patent expires. Doctrine of evergreening. Indian law rejects this doctrine, ensuring companies cannot extend monopolies by making trivial changes to expired patents. இந்த டாக்ட்ரின் ஆஃப் குவிட் ப்ரோ கோ அப்படிங்கிறது தான் பேட்டன்ட் சட்டத்தோட அஸ்திவாரமே. இந்த குவிட் ப்ரோ கோ அப்படிங்கறத நான் ஒரு மேஜிக் வித்தோட ஒப்பிட்டு பார்க்கறேன். ஓ, மேஜிக் வித்தையா? எப்படி சொல்றீங்க? அதாவது ஒரு மேஜிக் நிபுணர் தான் வித்தையோட ரகசியத்தை வெளிப்படுத்தினா அந்த வித்தைய மேடையில செய்வதற்கான முழு அதிகாரத்தையும் அரசு அவருக்கு 20 வருஷங்களுக்கு வழங்குது. ஆனா ரகசியம் முழுமையா வெளிவரணும். அதான் அப்சல்யூட் டிஸ்க்ளோஷர். ஏதாவது ஒரு சிறு தந்திரத்தை அவர் மறைச்சிட்டா கூட அந்த ஒப்பந்தம் ரத்தாயிடும். கரெக்டா? மிகச்சரியான உதாரணம். ஒருவேளை அந்த பேட்டன்ட் விண்ணப்பத்துல ஒரு முக்கியமான வேதியியல் கலவையோட அளவு அவர் மறைச்சிருந்து அதை மற்றவர்களால உருவாக்க முடியல அப்படின்னா அது அப்சல்யூட் டிஸ்க்ளோஷர் கிடையாது. அப்போ பேட்டன்ட் கேன்சல் ஆயிடுமா? ஆமா, காப்புரிமை ரத்து செய்யப்படும். முழுமையா சொல்லணும், அதுதான் ரூல். அதே போல இந்திய சட்டம் நாம ஏற்கனவே பேசின அந்த எவர்கிரீனிங் தத்துவத்தை முற்றிலுமா நிராகரிக்குது அப்படிங்கறதையும் ஆவணம் மீண்டும் உறுதிப்படுத்துது. சரி, சட்டம் காகிதத்துல எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்துட்டோம். ஆனா நிஜ உலகின் நீதிமன்ற படிநிலைகள்ல, குறிப்பா மக்களோட வாழ்வா சாவாங்கிற போராட்டம் நடக்கிற மருத்துவத்துறையில இது எப்படி வேலை செய்யுது? நான் அடுத்த பகுதியை வாசிக்கிறேன். VI Judicial Precedents. Novartis v. Union of India 2013, the Supreme Court upheld Section 3D, ruling that minor chemical changes without enhanced therapeutic efficacy do not qualify for a new patent. Bayer Corporation v. Union of India 2014, the court affirmed the use of compulsory licensing, state-authorized use, when patented drugs are unaffordable to the public. F. Hoffman La Roche Limited v. Cipla Limited 2008, held that in patent cases involving life-saving drugs, the public interest is a primary factor when granting or denying injunctions. இந்த 3 வழக்குகளும் இந்திய பேட்டன்ட் வரலாற்றுல மிக முக்கியமான மைல்கற்கள். இந்த வழக்குகளோட பேர்கள் ரொம்ப பிரபலமா இருக்கு. இந்த வழக்குகள்ல அப்படி என்ன நடந்தது? இதோட பின்னணி என்ன? இது வெறும் வழக்குகள் மட்டும் அல்ல, பல லட்சம் நோயாளிகளோட உயிரை காப்பாத்திய தீர்ப்புகள். முதலில் 2013 நடந்த நுவார்டிஸ் வழக்கு. நோவார்டிஸ் என்ன பண்ணாங்க? நுவார்டிஸ் நிறுவனம் கேன்சருக்கான கிளீவெக் அப்படிங்கிற ஒரு மருந்தை உருவாக்குனாங்க. அவங்களோட காப்புரிமை முடியும் தருவாயில அந்த மருந்துல ஒரு சிறிய உப்பு மாற்றத்தை செஞ்சு மைனர் கெமிக்கல் சேஞ்ச் பண்ணிட்டு புதிய காப்புரிமை கேட்டாங்க. திரும்பவும் லாபம் சம்பாதிக்க அந்த எவர்கிரீனிங் வேலை. ஆமா, ஆனா உச்சநீதிமன்றம் செக்ஷன் 3D பயன்படுத்தி அதை நிராகரிச்சிடுச்சு.
சிகிச்சை திறன்ல மேம்பாடு இல்ல, அதனால புதிய காப்புரிமை கிடையாதுன்னு தீர்ப்பளிச்சிட்டாங்க. இதனால மக்களுக்கு என்ன பயன் கிடைச்சது? இதனால அந்த மருந்தின் விலை பல ஆயிரங்கள்ல இருந்து சில நூறுகளா குறைஞ்சு ஏழை மக்களுக்கு ஈஸியா கிடைச்சது. வாவ், நிஜமாவே பெரிய இம்பாக்ட் தான். இரண்டாவதா பாத்தீங்கன்னா 2014ல நடந்த பாயர் வழக்கு. இது இன்னும் பிரம்மாண்டமானது. பாயர் நிறுவனத்தோட ஒரு கேன்சர் மருந்தின் 1 மாத சிகிச்சைக்கான விலை சுமார் 2.8 லட்சம் ரூபாய். ஒரு மாசத்துக்கா 2.25 லட்சத்துக்கு மேலயா? இந்தியாவுல எத்தனை பேரால அவ்ளோ பணம் கொடுக்க முடியும்? அதான் பிரச்சனை. அதனால இந்திய அரசு என்ன பண்ணுச்சுன்னா, அந்த மருந்தை குறைந்த விலையில தயாரிக்க நாட்கோ அப்படிங்கிற இந்திய நிறுவனத்திற்கு கம்பல்சரி லைசென்சிங், அதாவது கட்டாய உரிமம் வழங்குச்சு. டயர் கம்பெனி ஒத்துக்குச்சா? அவங்க எதிர்க்கத்தான் செஞ்சாங்க. ஆனா கட்டாய உரிமத்தால அந்த மருந்தின் விலை மாசம் வெறும் 8,800 ரூபாயா குறைஞ்சுது. மருந்து மக்களுக்கு கட்டுப்படியாகாத விலையில இருந்தா அரசு தலையிடும்னு நீதிமன்றம் இந்த நடவடிக்கையை ஆதரிச்சது. 2,80,000 எங்க இருக்கு? 8,000 எங்க இருக்கு? இது உண்மையிலே பிரமிப்பா இருக்கு. மூணாவது கேஸ் என்ன சொல்லுது? மூன்றாவதா, ரோட்ஸ் எதிர் சிப்லா வழக்குல உயிர்காக்கும் மருந்துகள்ல பொது நலன்தான் முதன்மையானது அப்படிங்கறத நீதிமன்றம் ஆணித்தரமா சொல்லுச்சு. கேட்கவே சிலிர்ப்பா இருக்கு. சமூக ஒப்பந்தம் நிஜத்துல வேலை செய்யுது. சரி, அடுத்த நீதிமன்ற நடைமுறைகள் பற்றிய பகுதிக்கு செல்வோம். வி Practical Jurisprudence and Procedural Realities. Burden of proof, usually on the plaintiff. However, for process patents, Section 104A reverses this, requiring the defendant to prove they used a different process. Interim relief. Under Order 39, Rules 1 and 2, CPC, inventors seek interim injunctions to halt infringement immediately. Abuse of process. If a party uses criminal law to harass a patent holder, Section 528 BNSS, formerly Sec 482 CRPC, is used by high courts to quash such mala-fide, bad faith proceedings. இந்த நீதிமன்ற நடைமுறைகள் கொஞ்சம் டெக்னிக்கலா தோணலாம், ஆனா ரொம்ப லாஜிக்கலானது. இதுல எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. பொதுவா நீதிமன்றத்துல இவன் என் பொருளை திருடிட்டான்னு வழக்க தாக்கல் செய்யறவர் தானே குற்றத்தை நிரூபிக்கணும். அத பர்டன் ஆஃப் ப்ரூஃப்னு சொல்வாங்க இல்லையா? ஆமாம், பொதுவான சட்டம் அதுதான். அப்புறம் ஏன் இந்த செக்ஷன் 104A மட்டும் அதை தலைகீழா மாத்துது? இது ஒரு மிக சுவாரஸ்யமான நடைமுறை சிக்கல். காப்புரிமையில 2 வகை இருக்கு. ஒன்னு ப்ராடக்ட் பேட்டன்ட், அதாவது பொருள். இன்னொன்னு ப்ராசஸ் பேட்டன்ட், அதாவது செய்முறை. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ நீங்க ஒரு புதிய வகை நாற்காலிய கண்டுபிடிச்சா, சந்தையில வேற யாராவது அதை விற்றா, அந்த நாற்காலிய விலைக்கு வாங்கி பாருங்க இது ஏன் டிசைன்னு நீதிமன்றத்துல நீங்க எளிதா நிரூபிச்சிடலாம். இது ப்ராடக்ட் பேட்டன்ட். ஆமா, கண்ணால பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஆனா ஒரு பாராசிட்டமால் மாத்திரையை உருவாக்குவதற்கு மிக மலிவான ஒரு செய்முறையை நீங்க கண்டுபிடிக்கிறீங்க. உங்க போட்டியாளரும் அதே மாத்திரையை விற்கிறாரு. அவர் உங்க செய்முறையை திருடினாரா இல்ல வேற வழியில தயாரிச்சாரா அப்படிங்கறத உங்களால எப்படி நிரூபிக்க முடியும்? ஓ, அவர் ஃபேக்டரிக்குள்ள போய் நான் பார்க்க முடியாதுல்ல? எக்ஸாக்ட்லி. அவர் தொழிற்சாலைக்குள் நீங்க நுழைய முடியாது. அதனால தான் ப்ராசஸ் பேட்டன்ட்ல மட்டும் சட்டம் பர்டன் ஆஃப் ப்ரூஃபை தலைகீழா மாத்திடுது. நான் வேற செய்முறையத்தான் பயன்படுத்தினேன் அப்படின்னு குற்றம் சாட்டப்பட்டவர் தான் நீதிமன்றத்துல நிரூபிக்கணும். செம்ம லாஜிக் இது. வேற என்ன நடைமுறைகள் இருக்கு? மேலும் தங்களோட காப்புரிமை திருடப்படுவதை உடனடியா தடுக்க ஆர்டர் 39 ரூல்ஸ் 1 and 2 சிபிசியின் கீழ் இடைக்கால தடை உத்தரவுகளை, அதாவது இன்டரிம் இன்ஜங்ஷன்ஸை கோருவாங்க. ஆனா சில நேரங்கள்ல போட்டியாளர்களை மிரட்டுறதுக்காக பொய்யான கிரிமினல் வழக்குகளை தொடுப்பாங்க. காழ்ப்புணர்ச்சியால பண்றது. ஆமா, அப்படிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியுடன் போடப்படும் வழக்குகளை உயர்நீதிமன்றங்கள் செக்ஷன் 528 BNSS பயன்படுத்தி ரத்து செஞ்சிடுவாங்க. இந்த அமைப்பு இவ்ளோ பலமா இருக்கு அப்படின்னா இதுல எந்த குறையுமே இல்லையா? அதையும் ஆவணம் பேசுது. நான் வாசிக்கிறேன். 8. Critical analysis. Lagunae and legislative plugs. Laguna 1. Delays. The backlog in examination and opposition hearings often consumes 5 to 7 years of the 20-year term. Laguna 2. Subjectivity. Enhanced efficacy under Section 3D is often subjective, leading to inconsistent judicial outcomes. Plug 1. Establish specialized IP benches at the district level to handle technical disputes following the abolition of the IPAB, Intellectual Property Appellate Board. Plug 2. Introduce mandatory mediation for commercial IPR disputes to reduce the burden on the high courts. குறைபாடுகள் கண்டிப்பா இருக்கு.
இதுல உள்ள முதல் பெரிய குறைபாடு, அதான் லெகுனான்னு சொல்றது, காலதாமதம். ஆமா, நம்ம ஊர்லயே எப்பவுமே தாமதம் ஒரு பிரச்சனை தான். ஒரு கண்டுபிடிப்பாளருக்கு இருப்பதே 20 வருஷங்கள் தான். அதுல விண்ணப்ப பரிசோதனை மற்றும் எதிர்ப்புகளை விசாரிக்கவே 5 முதல் 7 வருஷங்கள் வீணாகிடுச்சுன்னா அந்த நபர் சந்தையில எப்போ லாபம் பார்க்க முடியும்? அது ரொம்ப பெரிய அநீதியாச்சே. அவர் உழைப்பு வீணாயிடும். உண்மைதான். இரண்டாவது குறைபாடு என்னன்னா, அந்த செக்ஷன் 3Dல உள்ள என்ஹான்ஸ்ட் எஃபிகசி, அதாவது மேம்பட்ட திறன் அப்படிங்கிற வார்த்தை. அதுல என்ன பிரச்சனை? எது மேம்பட்ட திறன் அப்படிங்கறதே அளவிட துல்லியமான அளவுகோல் சட்டம் சொல்லல. ஒவ்வொரு நீதிபதியும் ஒவ்வொரு மாதிரி புரிஞ்சு கொள்வாங்க. இதனால தீர்ப்புகள்ல முரண்பாடுகள் ஏற்படுது. ஒரு நீதிபதிக்கு அது பெரிய மாற்றமா தெரியலாம், இன்னொருத்தருக்கு சாதாரணமா தெரியலாம் இல்லையா? ஆமா, அது ஒரு சப்ஜெக்டிவான விஷயம். சரி, இந்த பிரச்சனைகளை அடைக்க, அதாவது பிளக் பண்ண என்ன வழிமுறைகளை சொல்றாங்க? இதுக்காகத்தான் சில தீர்வுகளை கொண்டு வந்திருக்காங்க. ஐபிஏபி அப்படிங்கிற அறிவுசார் சொத்துரிமை மேல்முறையீட்டு வாரியம் ரத்து செய்யப்பட்ட பிறகு மாவட்ட அளவிலேயே தொழில்நுட்ப சிக்கல்களை தீர்க்க ஸ்பெஷலைஸ்ட் ஐபி பெஞ்சஸ் அமைக்கிறாங்க. மாவட்ட அளவிலேயே தீர்வு கிடைச்சிடும். ஆமா, அது மட்டும் இல்லாம உயர்நீதிமன்றங்களின் சுமையை குறைக்க வணிக ரீதியான காப்புரிமை பிரச்சனைகள்ல கட்டாய மத்தியஸ்தம், அதாவது மேண்டேட்டரி மீடியேஷன் செய்யறதையும் ஒரு தீர்வா முன்வைக்கிறாங்க. சூப்பர். நாம இப்போ நமது ஆழமான விவாதத்தின் இறுதிக் கட்டத்திற்கு வந்துட்டோம். ஆவணத்தின் முடிவுரைய நான் வாசிக்கிறேன். IX Conclusion. The Indian patent regime effectively operationalizes social justice. By balancing Article 19(1)(g, right to trade, with Article 21, right to health and life, the law ensures that while invention is rewarded, monopolistic greed is checked. Through strict non-patentability criteria, the state ensures that life-saving medicines and traditional knowledge remains accessible to the common man, fulfilling the constitutional goal of an equitable society. ஒட்டுமொத்தமா பார்த்தா இந்திய காப்புரிமை சட்டம் வெறும் ஒரு வியாபார சட்டம் மட்டும் கிடையாது. ஆமா, அது ரொம்ப ஆழமான ஒரு சமூக நீதி சட்டம். எக்ஸாக்ட்லி. அது ஆர்டிகிள் 19(1)(g வழங்குற வியாபாரம் செய்யும் உரிமைக்கும் ஆர்டிகிள் 21 வழங்குற சுகாதாரம் மற்றும் வாழ்வதற்கான உரிமைக்கும் இடையிலான மிகச் சரியான சமநிலையை பேணுது. கண்டுபிடிப்பு வெகுமதி அளிக்கப்படும் அதே வேளையில ஏகபோக பேராசை கட்டுப்படுத்தப்படுது. ஒருத்தர் லாபம் சம்பாதிக்கலாம், ஆனா மக்கள் உயிரை பணயம் வச்சு சம்பாதிக்க கூடாது. சரியா சொன்னீங்க. உயிர்காக்கும் மருந்துகளும் நமது பாரம்பரிய அறிவும் சாதாரண மனிதனுக்கு எட்டாத உயரத்துல சென்று விடாம நம்ம அரசாங்கம் ரொம்ப கவனமா பாத்துக்கிட்டு இருக்கு. மிகச்சிறப்பான ஒரு விரிவான அலசலை நாம இன்னைக்கு செஞ்சிருக்கோம். கொஞ்சம் கடினமான சட்ட விவாதமா இருந்தாலும் இதன் பின்னணியில உள்ள காரணங்களை புரிஞ்சு கொள்ளும்போது இது மனித குலத்துக்கு எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறது புரியுது. ஆமா, இது நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் நேரடியா தாக்கத்தை ஏற்படுத்துற ஒரு விஷயம். சரி, இந்த விவாதத்தை முடிக்கும் முன்பாக நேர்களான உங்ககிட்ட ஒரு கேள்வியை நான் முன்வைக்கிறேன். இதுவரைக்கும் நாம பார்த்த சட்டங்கள் எல்லாமே ஒரு மனித கண்டுபிடிப்பாளர் தன்னோட மூளைய பயன்படுத்தி ஒன்றை கண்டுபிடிச்சா அதை எப்படி பாதுகாப்பது அப்படிங்கறது பற்றிதான். ஆமா, அதான் அந்த குவிட் ப்ரோ குவோன்னு சொன்னோம். ஆனா எதிர்காலம் ரொம்ப வேகமா மாறிக்கிட்டு வருது. நாளைக்கு ஒரு செயற்கை நுண்ணறிவு, அதாவது AI, எந்த ஒரு மனித உதவியும் இல்லாம தானாகவே சிந்திச்சு ஒரு புதிய இன்வென்டிவ் ஸ்டெப்பை கண்டுபிடிச்சா இந்த 20 வருஷ சமூக ஒப்பந்தம் யாருக்கு சொந்தமாகும்? சிந்திச்சு உருவாக்குன அந்த இயந்திரத்துக்கா அல்லது அந்த இயந்திரத்தை உருவாக்குன நிறுவனத்துக்கா? அப்பா, ரொம்ப சிக்கலான கேள்வி இது. ஆமா, சட்டத்தின் பார்வை அப்போ எப்படி மாறும்? யோசிச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான விவாதத்தில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி.